ஹாய் நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது வின்டர் பியூட்டி மெயின்டெனன்ஸ் ரொட்டீன். இந்த ரொட்டீனுக்கு நான் எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் ஜஸ்ட் அண்டர் 30 rupeesல. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பியூட்டி ரொட்டீனுக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து 9 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் அண்ட் ஃபேஸ் கிளென்சர், சன்ஸ்க்ரீன் அண்ட் இது ஒரு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து எக்ஸ்போலியேட்டிங் பாடி வாஷ், ஷாம்பூ அண்ட் லாஸ்ட்டாக பாடி லோஷன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணி வாங்கினது. எக்ஸ்ட்ராவாக ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக 2 ஹென்கோ பேக்கெட்ஸ் அமைச்சிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸ்மிட்டன் ஆப் மூலியமாக. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிவிடுங்க. இதில் உங்கள் ஜெண்டர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் இமெயில் ஐடியெலாம் போட்டுட்டு ரெஃபரல் கோடில் இந்த கோட் ஸ்க்ரீனில் தெரிகிற கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரல் கோட் போட்டால் தான் உங்களுக்கு 20 rupees ஆஃப் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இந்த ரெஃபரல் கோட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் தான் வேலிடாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 20 rupees ஆஃப் கிடைக்கும். இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு வேணும்னா வேறு நம்பர் யூஸ் பண்ணி வேறு அக்கௌண்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஃபரல் கோட் போட்டதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 6 பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் ஆஃபர் இருக்கும்போது 12 பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 6 பாயிண்ட்ஸுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம என்ன ப்ராடக்ட் ட்ரை பண்ணணுமோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு செக் அவுட் செக்ஷன் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 20 rupees டிஸ்கவுண்ட் வந்துடும். டோட்டலாக நம்மளுக்கு 6 ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ரீபி வேறு தருவாங்க எக்ஸ்ட்ராவாக. அது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு காலம் இருக்கும். ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோட் இல்லாமல் உங்களுக்கு 249 rupees வரும். இப்போ நம்ம வந்து ரெஃபரல் கோட் போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து 228 தான் இருக்குது. இந்த 228 rupeesக்கு எனக்கு 9 ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆச்சு. அப்போது ஒரு ப்ராடக்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25 கிட்ட தான் இருக்கும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து 2 ரெஃபரல் பாயிண்ட்டுக்கு, ஒரு ரெஃபரல் பாயிண்ட்டுக்கெலாம் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃப்ரீபி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீபின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை போய் நீங்கள் சூஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ஒரு கம்ப்ளீட் ரொட்டீனுக்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாடி கேர், ஹேர் கேர், ஸ்கின் கேர் அது மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் பேம்பர் ரொட்டீன் போடும்போது, இல்லைனா இந்த மாதிரி பியூட்டி ரொட்டீன்ஸ் போடும்போது டீனேஜர்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க பட்ஜெட்டில் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் கேர் பார்க்கலாம். ஹேர் கேருக்கு நம்ம ஷாம்பூ அண்ட் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஷாம்புக்கு நான் வந்து லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஹேர் ஷாம்பூ யூஸ் பண்ண போகிறேன். நான் சூஸ் பண்ண வேரியண்ட் வந்து ஆர்கன் ஆயில் அண்ட் லாவெண்டர் வேரியண்ட். ஷாம்பூ, ஹேர் மாஸ்க் ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஷாம்பூ. அண்ட் குவான்டிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் அப்படி தான் ஆக்சுவலாக சூஸ் பண்ணியிருந்தேன் ப்ராடக்ட்ஸ்லாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாடி கேர் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஃபிக்ஸ்டாமாவோட எக்ஸ்போலியேட்டிங் பாடி வாஷ். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன். நல்லா க்ளீனாக இருந்தது ஸ்கின். நெக்ஸ்ட் பாடி லோஷனுக்கு நான் நவீனாவோட டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் நிறைய வீடியோஸில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக ஹைட்ரேட்டிங்காக ஆக்கிடும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். இது பேசிக் தான். வெறும் 3 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபாக்ஸ்டைலோட இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இது சும்மா வாங்கி ட்ரை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணேன். நல்ல ஒரு டீசென்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப மைல்டான கிளென்சர். இது வந்து ரொம்ப கிளென்ஸ் பண்ணுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் மைல்டாக இருக்குது, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபுல் சைஸ்க்கு வந்து வாங்கணும்னா சப்போஸ் அது நல்லா இல்லைனா நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது மாதிரி சாம்பிள் சைஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ப்ளஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு கிளென்சிங் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த நிவோலஜியோட மாய்ஸ்சர் பேரியர் பூஸ்டர் க்ரீம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட டெக்ஸ்டர், இதோட பிளெண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருந்தது ஸ்கின்னில். அண்ட் ஈஸியாகவும் பிளெண்ட் ஆச்சு. அண்ட் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஸ்கின்னில் அது எப்படி ஃபீல் ஆகுது இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இதில் மைல்டாக கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ இதை நான் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப பேசிக்கான ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்பஸ் என்னென்னா இதை வச்சு நம்மளால் ஒரு ரொட்டீன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் ஃபேஸ் டோனர், சீரம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நான் வேறு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம பட்ஜெட்டில் இருக்கோம்ல, ஸோ அதனால் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அண்ட் இந்த க்ரீம் நல்லா ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடுச்சு. சாஃப்டாக இருந்துச்சு ஸ்கின். அண்ட் ஒரு ஹெவினஸ்லாம் இல்லை, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீனுக்கு நான் வந்து இந்த யூவி டாக்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இதில் SPF 50 இருக்குது. ஸோ இதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதோட டெக்ஸ்டர் பார்ப்போம். ஏன்னா இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம், சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி பிடிச்சி எனக்கு 2வது வாட்டி வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது பிளெண்டிங் ரொம்ப ஸ்பீடாக ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அது எப்படி ஃபீல் ஆகுறதுன்றது ரொம்ப முக்கியம். இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ரொம்ப ஹெவியாக இருக்கும், போடவே பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி சாம்பிள் சைஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சூஸ் பண்ண சாம்பிள் சைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் 2-3 வாட்டி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எப்படி அது ஃபீல் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பியூட்டி ரொட்டீன்ஸில் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அஃபோர்டபுளாக இருக்கட்டும், இல்லை பட்ஜெட்குள்ளே இருக்க மாதிரி ஏதாவது ரொட்டீன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம அஃபோர்டபுளான வின்டர் பியூட்டி மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். And நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, Saksha saying bye-bye and take care of yourself. Bye.